எப்படி பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொள்வது? அல்லைன்னு சொன்னா எப்படி கடவுளோட பேசிக்கிறது? எப்படி இயற்கையுடன் தொடர்பு கொள்வது என்று கேட்குறாங்க. முதலாவது ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும். இயற்கையுடன் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியாது. ஏன்னு சொன்னால் நீங்கள் இயற்கையுடன் தொடர்போட இருக்கிறீங்க. உங்களுக்கு அது ஞாபகம் இல்லை. அப்படின்னு சொன்னால் இயற்கையோட நீங்கள் தொடர்பில் இருக்கிறீங்க. அதை ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டியதான் படுத்திருக்குது மேட்டர். சரி, இப்போ எப்படி மறந்ததை இயற்கையுடன் தொடர்பில் இருக்கிறேன். அப்போ அந்த மறந்ததை எப்படி ஞாபகப்படுத்தி கொள்றதுன்றதான் படுத்த இம்பார்ட்டன்ட். ஏன் ஞாபகப்படுத்தி கொள்ளணும், இதை யார் ஞாபகப்படுத்தி கொள்வார் என்பதெல்லாம் பற்றி இங்கே நான் சொல்கிறேன். கடைசி வரைக்கும் தியானத்தன்மையுடன் இந்த வீடியோ கேளுங்க. இதனுடைய இதை ஃபுல் அப்லோட் பண்ணிடலாமல் போனால் டிக்டாக்ல நீங்கள் வந்து சத்குரு யூடியூப் சேனலில் வந்து சத்குரு சுல்தான் யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். ஒருத்தருக்கு சோம்பு இல்லாமலுக்கு போனால் அதுக்கு வைத்தியம் தேவைப்படும். அதாவது உடலுக்கு சோம்பு இல்லாமலுக்கு போனால் வைத்தியம், எப்படியான வைத்தியம் இருக்குது? ஆங்கில மருத்துவம் இருக்குது, சித்த மருத்துவம் இருக்குது, அதே மாதிரி ஆயுர்வேதிக் இருக்குது, அக்யூபஞ்சர் இருக்குது, இப்படி எல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து உடலுக்கு மட்டும். அதாவது இப்போ உங்களுக்கு காய்ச்சல் இல்லாட்டி ஒரு பிரச்சனை உடம்புல, இப்போ அந்த பிரச்சனை தாக்கமும் கூட மனசில் இருக்கும். இப்போ உங்களுக்கு காய்ச்சல் குணமாயினோன்னா ரைட், அது மனசில் இருந்து பெய்த்திடும். ஆக இந்த ஆங்கில வைத்தியம் இருக்கலாம், இல்லாட்டி சித்த வைத்தியம் இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் ஆயுர்வேதிக் வைத்தியம் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இதெல்லாம் வந்து உடலுக்கு மட்டும்தான் வைத்தியம். இப்போ மனசில் பிரச்சனை, அதுக்கு ஒரு வைத்தியம் வேணும். இந்த மனசில் என்ன பிரச்சனை வருது? முதலாவது பிறகு ஒரு மனுஷன் பிறந்துட்டான், அவனுக்கு அடுத்த கட்டம் இறப்பிடிக்குது. அதனால் வந்து இந்த இன்செக்யூரிட்டி, இந்த பாதுகாப்பு இல்லாத ஒரு பிரச்சனை உண்டு மனிதருக்குள்ள ஆழமாக இருந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக மனிதனை பிறந்தவனுக்கு சகலருக்கு மேரிக்குது அப்படின்னு சொன்னால் இறப்புக்கு என்ன வழி, இறந்து வைத்திருவோம், இதுக்கு என்ன விட, இது வந்து ஆழமாக மனுஷனுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இதால் தான் பிரச்சனை. கேட்குறாங்க, என்ன நீ கடைசி வரைக்கும் காப்பாற்றுவையா, என்ன கண்கலங்க நீ பார்த்துக்குவியா, என்ன நீ விட்டுட்டு போக மாட்டியா? பிரச்சனைகள் எல்லாம் மாறது காரணம் இந்த இன்செக்யூரிட்டின்னு சொன்னால் உள்ளுக்கு ஒரு சந்தேகம், ஒன்று நிவர்த்தி இல்லை அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஒரு மருந்து கண்டிப்பாக வேணும். இந்த யமனை விரட்டுறதுக்கு ஒரு மருந்து கண்டிப்பாக வேணும். இப்போ சொல்லுவாங்க வந்து திருநீரில் மருந்து இருக்குது தெரியுமான்னு சொல்லி. உண்மையில திருநீரில் மருந்து இருக்குது. அது என்ன மருந்துன்னு சொன்னால் அந்த சாவை விரட்டுறது. இந்த சாவை விரட்டினா அது ஆரோக்கியம்தான். சரி, இப்போ பிரபஞ்சத்தோட உள்ள உங்களுடைய தொடர்பை நீங்கள் மறந்திருக்கிறீங்க. இந்த பிரபஞ்சத்தோட உள்ள தொடர்பை நீங்கள் மறந்திருக்கிறதால தான் பிரச்சனையே. இந்த பிரபஞ்சத்துடன் உள்ள உங்களோட தொடர்பை நீங்கள் மறந்திருக்கிறதால நிரந்தரமாக உங்களுக்கு ஒரு நோய் இருக்குது. கண்டிப்பாக ஒரு நோய் இருக்குது. இந்த நோயை நீங்கள் எடுத்து போடணும். இந்த நோயிலிருந்து நீங்கள் கண்டிப்பாக விடுதலை அடைஞ்சுதான் ஆகணும். அந்த நோயிலிருந்து நீங்கள் விடுதலை அடைஞ்சலன்னு சொன்னால் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து தீராத நோய்ன்னு சொல்லி வரவே வராது, ஒரு போதுமே வராது. அதாவது உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் விளையாடுறீங்க, உங்களுக்கு கையில் ஒரு அடிபட்டுட்டு நோய் ஒன்று இருக்குது, இது தீராத நோய்ன்றதுக்கு வராது. அது வேறு, தீராதன்னு சொல்லி நோய் இருக்குது, அப்படியான நோய் உங்களுக்கு வரவே வராது. ஆகவே அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அந்த மனசில் இருக்கிற இந்த அடி ஆழத்தில் இருக்கிற அந்த பிரச்சனை, அந்த அந்த வருத்தம், அந்த நோய்க்கு நீங்கள் மருந்து கண்டிப்பாக கண்டுபிடிச்சி தானே ஆகணும். அப்படின்னு சொன்னால் முதல்ல எல்லாருக்கும் இருக்கிறது வந்து யாருக்கடா சொல்லுவாங்க சாவுக்கு பயம் இல்லையானுமான், சும்மா இயந்திரத்தனை மேலே பேசி போட்டு பேசிடுவாங்க. ஆனால் அப்படி இல்லை. இங்கே இப்படி ஒன்று இருக்குது, இதுக்கு ஒரு விடை ஒன்று வேணும், இதுக்கு வைத்தியமானும். இந்த நோய்க்கு ஒரு சித்த வைத்தியராலேயோ, அதாவது மனதில் ஏற்படுற இந்த இன்செக்யூரிட்டி, பாதுகாப்பின் அவநம்பிக்கை, சந்தேகம், தெரியாமல் அறியாமல்
இப்போ அறியாமையாலையும் தெரியாமையாலையும் தான் பிரபஞ்சத்துடன் எப்படி தொடர்பு கொள்கிறோன்னு கேட்குறாங்க. பிரபஞ்சத்துடன் நீங்கள் தொடர்பு அன்றைக்கி நீங்கள் மறந்துருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு மறதி தான் இந்த நோய். இப்போ உங்களுக்கு மறதி, உங்களுக்கு ஞாபகம் தான் வர வேண்டியிருக்குது. உங்களுக்கு ஞாபகம் வந்துட்டுன்னு சொன்னால், அதாவது உங்களோட தொடர்பை நீங்கள் ஞாபகப்படுத்திக்குவீங்க. நீங்கள் இப்போ பிரபஞ்சத்துடன் தொடர்பில் இருக்கீங்க, நீங்கள் கடவுளுடன் தொடர்பில் இருக்கிறீங்க, இயற்கையோட நீங்கள் தொடர்பில் இருக்கிறீங்க. இது உங்களுக்கு மறந்து இருக்குது. அதனால தான் இதை செல்ஃப் ரியலைசேஷன் சொல்கிறாங்க. அதாவது இந்த ஆன்மீக பயணம். இந்த தீராத நோய் வந்து உங்களுக்கு உள்ளுக்கு நடக்குது. இதுக்கு சித்த மருத்துவர் கையை போடவே இல்லாது, எம்பிபிஎஸ் டாக்டர் கையை போடவே இல்லாது, யாருமே போட இயலாது. இது நோய் வந்து உங்களுக்கு உள்ளே நடக்கிறது, உளவியலில் நடக்கிறது. இந்த நோய் இது நோய். இந்த நோய்க்கு மருந்து, இந்த நோய்க்கு நீங்கள் மருந்தை கண்டுபிடிச்சா உங்களுக்கு இப்போ ஞாபகம் வந்துடும். இப்போ நீங்கள் மறந்துருக்கீங்க, கடவுள் உங்களோட இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. அதான் அலறான், கஷ்டப்படுறான், பிச்சை எடுக்கான், இயங்குறான், தவிக்கிறான். இப்போ எல்லாமே நடக்குது. ஆகவே இப்போ முதல் படத்தை நான் கிளியராக உங்களுக்கு சொல்லிட்டேன். கடவுளோட நீங்கள் தொடர்பில் இருக்கிறீங்க, இல்லாட்டி இயற்கையோட தொடர்பில் இருக்கிறீங்க, பிரபஞ்சத்தோட நீங்கள் தொடர்பில் இருக்கிறீங்க. உங்களுக்கு மறந்து வைத்து இப்போ நீங்கள் அதை ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். மனிதன் என்றாலே மறதியாளன் என்ற அர்த்தம் ஒன்றும் இருக்குது. ஒரு 2 நிமிடத்துக்கு இந்த மனம் உடல் ஆடாமல் கசியாமலுக்கு ஒரே நிலப்பாடில் இருந்துச்சாமன்னு சொன்னால், ஆடாமல் கசியாமலுக்கு இந்த ஸ்டீல்னஸில் உங்களுடைய மனமும் உடலும் இருந்துச்சாமன்னு சொன்னால், இது இந்த மன உடலுக்கு அங்கால வைத்திரும். அப்படி போனால் நீங்கள் உங்களை ஞாபகப்படுத்தி கொள்வீங்க, நீங்கள் பார்த்துக்குவீங்க. நீங்கள் கண்டுடன் வழங்கும் உங்களுக்கு நாம் மறந்து போயிருந்திருக்கோம்னு சொல்லி நீங்கள் ஞாபகப்படுத்திடுவீங்க. அப்படின்னு சொன்னால் நீங்கள் தொடர்பாகிடுவீங்க. இந்த 2 நிமிஷம் உங்களோட மனமும் உடலும், யாரும் கேட்டால் நான் மனசை உடலும் இப்படி 2 நிமிஷம் வருஷ கணக்கில் வச்சுக்க வேணும்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்லாது 2 நிமிடத்துக்கு உங்களுடைய மனம் உடல் இது 2லையும் இருந்து நீங்கள் விலகி இருந்துறீங்களாம்னு சொன்னால், தள்ளி இருக்க முடியுமாக இருந்தால் உங்களுக்கு இந்த இயற்கையான குணம், இயற்கை வந்து அருளை வச்சிருக்குது, கருணையை வச்சிருக்குது. அதாவது இயற்கை வைத்தியம். இயற்கை வைத்தியம் அம்மன்னு சொன்னால் வந்து இந்த சித்த வைத்தியம்ன்ற அர்த்தம் இல்லை, இல்லாட்டி ஆயுர்வேதிகன்றலாம் அர்த்தம் இல்லை. பிள்ளையாக அது பிள்ளையாக தான் எல்லாத்தையும் ஆக்கள் வழங்கிக்கிட்டு இன்றைக்கு வந்து கேட்குறாங்க இயற்கையோடு எப்படி தொடர்பு கொள்றதுண்டு, கனெக்டிங் வித் நேச்சர். அந்த ஹெட்லைன்லாம் எனக்கு சப்ஜெக்டே வந்துச்சு. பட் யூ ஆர் ஆல்ரெடி கனெக்டட், பட் யூ ஆர் ஃபோர்கட்டன். ஸோ செல்ஃப் ரியலைஸ் பண்ண வேண்டியிருக்குது. அதெல்லாம் செல்ஃப் ரியலைசேஷன் சொல்கிறது. ஸோ இந்த 2 நிமிடம், ஒரு 2 நிமிடத்துக்கு உடல் மனம் இதை தாண்டி உங்களால் இருக்க முடிஞ்சாமன்னு சொன்னால் நீங்கள் உங்களை ஞாபகப்படுத்திக்குவீங்க. இதுக்கு தான் தியானம், யோகம், ஜபம் எல்லாமே செய்கிறது. இந்த தியான பயிற்சிகளை, யோக பயிற்சிகளை எல்லாத்தையும் நீங்கள் சரியாக முறையாக ஆர்வத்துடன் அதை நீங்கள் செஞ்சால், முதலாவது அந்த தீர்க்கவே முடியாத நோய்ன்னு சொல்லி கொண்டிருக்கு. அதாவது இந்த இயற்கை வைத்தியம் உங்களுக்கு கிடைக்கிது, கண்டிப்பாக கிடைக்கிது. என்னென்னா உங்களுக்கு மரணமண்டா என்ன, சாவண்டா என்னன்னு சொல்லி விளங்க வருது. சிலர் சொல்லுவாங்க, நீ வரக்குள்ள என்னத்தை கொண்டு வந்தாய், ஒன்றையும் கொண்டு வரல, போகக்குள்ள நீ ஒன்றையும் கொண்டு போக போகிறதும் இல்லை, ஏன் கவலைப்படுறேன்னு கேட்குறாங்க. அது பழைய பாடல். ஆனால் ஒரு புதிய பாடலும் இருக்குது. நான் பாடுறேன் அந்த பாட்டை உங்களுக்கு. நீங்கள் வரக்குள்ள தொடர்பு, கடவுளோட தொடர்பு ஒன்று உங்களுக்கு தொடர்பு போகக்குள்ள இருக்கிற காலத்தில் நீங்கள் அதை ஞாபகப்படுத்திக்கணும். போகக்குள்ள உங்களுக்கு அந்த தொடர்பு வேணும். அப்போ வரக்குள்ள ஒன்று கொண்டு வந்திருக்கீங்க, போகக்குள்ளே கொண்டு போகணும். நீங்கள் அது 2க்கும் மேலே உங்களுக்கு கொண்டு கண்டிப்பாக வேணும். அதான் நீங்கள் இந்த இது மறந்திருக்கிற இந்த தொடர்பை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகப்படுத்தி கொள்ளணும். அப்படி நீங்கள் ஞாபகப்படுத்தி கொள்ளாவிட்டால் வாழும் போதே சாகுறதுக்கு முந்தையே நீங்கள் செத்தவர். இதை நீங்கள் எப்படி ஞாபகப்படுத்தி கொள்றீங்கன்னா, முறையான தியான பயிற்சிகள், யோக பயிற்சிகள், ஜெபம், இதன் மூலம்தான் நீங்கள் உங்களுக்கு இது ஞாபகத்துக்கு வரும். ஏற்கனவே உள்ள பல வீடியோகளில் உங்களுடைய தியானம் உயிரோட்டம் பெறுவதற்கு, உங்களுடைய ஜெபம் உயிரோட்டம் பெறுவதற்கு, உங்களுடைய
யோகம் பயிற்சிகள் உயிரோட்டம் எல்லாம் பெறுவதற்கு அது எப்படின்றதை பற்றி ஏற்கனவே உள்ள வீடியோக்கள் எல்லாம் சொல்லியாச்சு. ஆகவே முறையான தியான பயிற்சியை நீங்கள் செஞ்சீங்களா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கடவுளோட தொடர்பில் இருக்கிறத ஞாபகப்படுத்திக்குவீங்க, நீங்கள் அறிஞ்சிக்குவீங்க. இப்போ நீங்கள் அறிஞ்சிட்டிங்களா அப்படின்னா உங்களுக்கு கவலையும் இல்லை, பிரச்சனையும் இல்லை, எந்த பயமும் இல்லை, ஒன்றுமே இல்லை. இதை நீங்கள் செஞ்சு தானே ஆகணும். செய்யாமலுக்கு போனால் சந்தேக பேர் வழியாக நீங்கள் இருப்பீங்க. வாழ்க்கையில் உங்களை அறியாமலுக்கு உங்களை கையால் நாங்கள் தவறுகளை செய்வீங்க, உங்களை அறியாமலுக்கு மிஸ்டேக்களை பண்ணுவீங்க, உங்களை அறியாமலுக்கு ஏதோ ஒரு விதத்தில் குற்றத்தை செஞ்சுக்குவீங்க, உங்களை அறியாமலுக்கே சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தில் துக்கத்தை அள்ளி போட்டுக்குவீங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி உணர்வற்றவராக நீங்கள் மாறுவீங்க. சும்மா தேங்க்ஸ் யூனிவர்ஸ், பிரபஞ்சமே உனக்கு நன்றி, எனக்கு நீ சந்தத்துக்கு நன்றி, நீ எடுத்ததுக்கு நன்றி, நன்றி 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 இப்படியெல்லாம் சொல்லிக்கிறதெல்லாம் எல்லாம் அதெல்லாம் ஆக போகிறதெல்லாம் இல்லை. அதெல்லாம் வந்து சைக்காட்டிஸ்ட் உண்மை இப்படித்தான் இருக்குமெண்டவன், உதாரணத்துக்கு உண்மை இப்படித்தான் இருக்குமெண்டவர் கற்பனையில் உள்ளவர் தான் என்னை கேட்குறாரு எப்படி பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்றண்டு, எப்படி கடவுளோட தொடர்பு கொள்றண்டு. நீங்கள் இந்த தொடர்புல நீங்கள் நீங்கள் உங்களுக்கு உயிர் கிடைச்சிருக்கு உடல்ல தொடர்பு, நீங்கள் தொடர்பட அஞ்சு வந்தீங்க, இப்போவும் தொடர்பில் இருந்துக்கிறீங்க, உங்களுக்கு மறந்துருக்கி நீங்கள் அந்த ஞாபகப்படுத்தி கொள்ளணும். மேன்ஷன் நீங்கள் போகக்குள்ள உங்களுக்கு இந்த தொடர்பு இருந்தால் தான் சரியான இடத்துல போய் இல்லாட்டி தொலைஞ்சி வைத்திருவீங்க. ஆகவே பிரபஞ்சத்தோட எப்படி தொடர்பு கொள்வது, இல்லாட்டி இயற்கையோட எப்படி நீங்கள் தொடர்பு கொள்வதுன்றது அதுக்கு தியானம், யோகம், ஜபம், பக்தி, அதான் வழி. கடவுள் உங்களோட இருக்கிறார்ன்றதை நீங்கள் ஞாபகப்படுத்தி கொள்வதற்கு அதுதான் வழி. இதை நீங்கள் ஞாபகப்படுத்தலாட்டி நீங்கள் லாஸ்ட் பர்சன். அது உங்களோட அன்றாட வாழ்வில் நீங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் போகிறது, இன்றைக்கி சாஸ்திரத்தை பாரு, அதை பாரு, இன்றைக்கி அப்படி செஞ்சிட்டாலும் இவ இப்படி செஞ்சிட்டாலும் அவள் விட்டு போட்டு போயிட்டாலும் இவள் விட்டு போய் எல்லா கம்ப்ளைண்ட் பாருது. அதான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக பிரபஞ்சத்தோட நீங்கள் தொடர்பு இருக்கிறன்றதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஞாபகப்படுத்தி கொண்டு தான் ஆகணும். அதை ஞாபகப்படுத்துறதுக்கு தியான யோகா பயிற்சி எல்லாம் இருக்குது. இது யாருக்கும் நிகழ்மன்னு சொன்னால் யாரால் அந்த மனசை உடலையும் விட்டு விலகி நிற்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முடியுதோ இல்லைன்னு சொன்னால் தனக்குள்ளே, அதாவது மனசை உடலையும் நீங்கள் இப்படி தனக்குள்ளே உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் உங்களுக்குள்ளே பார்க்க முடிஞ்சால் அவருக்கு தான் இது சாத்தியமாகும். மீண்டும் இருக்க செல்ல வேண்டியிருக்குது. இந்த ஒரு 2 மினிட்ஸுக்கு இந்த தன்னோட உடலை மனசை மறந்து தான் யாருன்றதை 2 மினிட்ஸ் அந்த அனுபவத்துக்கு யாரால் வர முடியுமன்றதை பற்றி சொல்லியிருக்கீங்க. எல்லாரும் தியானம் தான் பண்ணுறான், எல்லாரும் யோகம் தான் பண்ணுறான், எல்லாம் பயிற்சி தான் பண்ணுறான். அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு வழி வச்சுருக்காங்க. ஒருத்தர் அங்கே போவான், கல்லுக்கு முன்னுக்கு போவான், அங்கே போவான், இங்கே போவான், அது செய்வான், இது செய்வான், எல்லாமே செய்வார்கள். ஆனாலும் ஒரு வழி ஒன்று இருக்கு. அந்த வழி வந்து இதை சாத்தியப்படுத்துது. இது சக்ஸஸ் ஆகுது. ஒருத்தருக்கு இது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுது. பூமியில் 1500 வழி இருக்குது. ஆனாலும் இது சாத்தியமாக சொல்கிறதுக்கு முடிய ஒரு வழி ஒன்றும் இருக்குது. அது என்ன வழின்றதை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. என்னுடைய வீடியோக்கள் எல்லாமே முழுக்க கல்வி அளிக்கிறதால நான் ஒரு யூடியூப் சேனல் ஒன்று திறந்திருக்கிறேன். அதாவது விரிவாக சில விடயங்களை சொல்கிறதுக்காக. அதற்கு சத்குரு சுல்தான் அந்த சேனலுக்கு நீங்கள் போனீங்களா மனுஷன் நீங்கள் அதை பார்த்துருவீங்க. மிக உறுதிப்பட திட்டத்தெளிவாக இங்கே உங்களுக்கு இன்றைய பதிவில் சொல்லியிருக்குது. மீண்டும் ஒரு ஞாபகப்படுத்தி சொல்கிறேன். இந்த ஞாபகப்படுத்துதல் வந்து சொல்ல ரிப்பீட்டில் ஞாபகப்படுத்துதல் வந்து அந்த சரியான மனிதர்கள் 2 எனர்ஜி இருக்குது, ரைட்டு மிதிக்கு ரோங்கு மிதிக்காகவே மிகச்சரியான மனிதர்கள், அவங்க வந்து ஆசீர்வாதிக்கப்பட்டவர்கள். அவங்களுக்கு இந்த ஞாபகப்படுத்துதல் வந்து ஹெல்ப் அளிக்குது, தூண்டுதலில் கொடுத்துக்க இருக்குது. அதனால் அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும்னு சொல்லுவாங்க, எறும்பூரை கற்குழியும்னு சொல்லுவாங்க. அதனால தான் திரும்ப மீண்டும் சொல்கிறேன். கண்டிப்பாக கடவுளோட நீங்கள் தொடர்பு வைக்கிறீங்க. கடவுளோட டிஸ்கனெக்ட் ஆக இருக்கவே முடியாது. அது வாய்ப்பு அப்படி இல்லை இருக்காது. ஆகவே எல்லா ஜீவராசிகளும் எல்லா உயிரினங்களும் அதோட தொடர்பில் தான் இருந்துக்கிருக்கு. மனிதனுக்கு மட்டும் இப்படி முள்ளந்தண்டை கொடுத்துருக்குது. அவர் அதை ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். அது அவருக்கு கடமை. தேவர்களுக்கும் அது கடமை இல்லை, வானவருக்கும் கடமை இல்லை, நாய்க்கும் கடமை இல்லை, பேய்க்கும் கடமை இல்லை, பண்டிகைக்கும் கடமை இல்லை. அதுக்கு
மரத்துக்கும் கடமை இல்லை, மனுஷனுக்கு மட்டும் கடமை இருக்கு. அங்கே சம்பூர்ணமான மனிதனுக்கு, இந்த கூண் குருடு செவிடு நீங்கள் பிறந்த மனிதனுக்கு அது கடமை. பிரபஞ்சம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த கடமையை. ஆகவே இது கண்டிப்பாக நீங்கள் கடவுளோட தொடர்பில் இருக்கிறன்றதை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். அப்படி ஞாபகம் உங்களை படுத்திக்கிட்டால் தான், அப்படி ஞாபகம் படுத்திக்கிட்டால் உங்களுடைய சொல் செயல், உங்களோட மூடி, உங்களோட காற்று, உங்களுடைய சுவாசம் எல்லாம் நன்றி நன்றி யூனிவர்ஸ் என்று சும்மாவே சொல்லிக்கிறீங்க. வேலை செல்ல தேவையில்லை. சும்மா டிக்டாக்ல போய் தேங்க்ஸ் யூனிவர்ஸ் என்று சொல்லி போட்டு போனலாம். அப்படி ஆகிறது இல்லை. நீங்கள் இதை ஞாபகப்படுத்திக்கிட்டு எல்லாம் சொன்னால் உங்களோட எல்லாமே வந்து உங்களோட காற்று, உங்களோட மூச்சு கீச்சு ரத்தம் எல்லாம் இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி தான் சொல்லிக்கிறீங்க. ஆகவே தான் வெரி இம்பார்ட்டன்ட். நான் படுத்து செல்ல வரேன்னு நினச்சிருந்தா, நீங்கள் கடவுளோட தொடர்பில் இருக்கையில் நடந்து நீங்கள் கண்டிப்பாக ஞாபகப்படுத்தி கொள்ளணும். நீங்கள் அதை மறந்துருக்கீங்க. அதை ஞாபகப்படுத்துறது தான் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ். ஒவ்வொருத்தருக்கும் அது வித்தியாசப்படும். இப்படி காலத்துக்கு மேலே வச்சுக்கிட்டா தான் சரி, இப்படி தான் வச்சுக்கிட்டா தானே, அப்படி தானே இல்லை. ஒவ்வொருத்தர உடல் அமைப்புக்கு ஏற்ப ஆசனங்கள்லாம் வந்து நேச்சுரலாகவே செட் ஆகும். பக்தி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதன் மூலம் நீங்கள் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ணுறது. அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ணி யார் தன் மன உடலை கடக்கிறாங்களோ, அதாவது ஆரம்பத்தில் 2 மினிட்ஸ் கடக்கிறதுக்கு உங்களால் முடியுமா இருந்தால் போதும். 2 மினிட்ஸ் ஆரம்பத்தில் நீ கடந்தில்லைன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் தியானம் செஞ்ச மாதிரி. அதை பற்றி பிறகு இன்னொன்று பேசிடுவோம். ஆகவே தியானிக்கு தான் யோகம் சாத்தியம். யோகம் கண்டிப்பாக வேணும். அதனால் உடல் ஆரோக்கியம், மனோ ஆரோக்கியம், செல்வம், வளமான வாழ்வு, கடாட்சம் எல்லாம் அதால் தான் திறக்கின்றது. வாழ்க வளமுடன். நன்றி.